ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் மஹீஸ் நெஸ்ட். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா மணி மேனேஜ்மெண்ட் வரப்போ நம்மளுக்கு வர வருமானத்தில் நம்ம த்ரூ அவுட்டாக மந்த்தை நம்ம வந்து கழிக்கணும். எங்கேயுமே நம்ம கடனும் வாங்கக்கூடாது. அதே சமயம் நம்ம வந்து வர வருமானத்தில் எப்படியெல்லாம் மிச்சம் பிடிக்கணும் இப்படி தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். மணியை நம்ம எப்படி சேவ் பண்ணணுன்ற ஒரே விஷயம் தான் நம்ம மண்டையில் ஓடிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த 7 சிம்பிள் ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் இதே 7 சிம்பிள் ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட எக்ஸ்பென்ஸை நம்ம வந்து ட்ராக் பண்ணணும். இப்படி நம்ம ட்ராக் பண்ணுறதால என்ன யூஸ்ன்னு நீங்கள் நினைக்கலாம். நம்மளோட எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணிகிட்டே வரப்போ நம்ம வந்துட்டு எதெல்லாம் வீண் செலவு, எது வந்து நம்ம ஒழுங்காக கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்றது நம்மளாலே அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மந்த் என்னெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க அந்த லிஸ்ட்டை. அந்த லிஸ்ட் படி தான் நம்ம வந்து வாங்கணும். அப்படி வாங்குறப்போ கூட நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் என்னன்னு, இதில் எது எது தேவை, எது எது தேவையில்லைன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த மந்த் நம்மளுக்கு இது தேவையே தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் அதை வாங்க ட்ரை பண்ணுங்கள். தேவையில்லை, இதை வச்சு நம்ம எதனா மேனேஜ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபேஸ் க்ரீம் இல்லை சாக்ஸ் எதனா இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இந்த மந்த் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்மளுக்கு தேவையே தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப மட்டும் ஒரு எக்ஸ்பென்ஸை நீங்கள் பண்ணுறது வந்து தவறில்லை. ஸோ எப்போவுமே நம்ம எதை பண்ணாலும் ஒரு லிஸ்ட் இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பென்ஸையும் ட்ராக் பண்ணணும். நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட எக்ஸ்பென்ஸும் இருக்கணுமே தவிர, வருமானத்தை மீறி நம்ம வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோன்னா அதை யோசித்து தான் நம்ம செலவு பண்ணணும். ஸோ நீங்கள் எதை பண்ணாலும் எந்த செலவு பண்ணாலும் ஒரு லிஸ்ட்டை எழுதி வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் போயிட்டு வந்த பிறகு என்னெல்லாம் வாங்குனீங்க, எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படின்றதையும் நீங்கள் நோட் டவுன் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அனலைசேஷன் கிடைக்கும். இது நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ தட் நம்ம அதில் நம்ம திருத்திக்கவும் பார்க்கலாம். இது வந்து நம்ம பண்ணியிருக்க கூடாதா இருந்துச்சு அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம எதனா ஒன்று வாங்குறப்போ அப்போ நம்ம வந்து மைண்ட்ஃபுல்லாக இருப்போம். இதை வந்துட்டு நம்ம பண்ணணும், இது வந்து நம்ம பண்ணக்கூடாது, லாஸ்ட் டைம் இந்த தப்பை பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அனலைஸும் ஆகும். நம்மளோட எக்ஸ்பென்ஸையும் நம்ம வந்து ட்ராக் பண்ணுறதுனால வீணான செலவுகளையும் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க இல்லை ஒரு ஷாப்பிங் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தேவையோ அதை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஹாப்பியாக வரலாம். ஸோ கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பென்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணணுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டையும் ரெடி பண்ணிட்டு போங்க. போயிட்டு வந்து நீங்கள் எழுதி வைக்கிறதும் ரொம்பவே நல்லது. இந்த ஸ்டெப்பை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பை நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டை க்ரியேட் பண்ணணும். என்ன இது பட்ஜெட்டை க்ரியேட் பண்ணுமா அப்படின்னா, ஆமாம், கண்டிப்பாக நம்ம வந்து எந்த ஒரு செலவு பண்ணுறோன்னா அதுக்கு இவ்வளோ தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம மைண்டில் நம்ம ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்மெட் உடஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஹெல்மெட் நம்மளுக்கு வந்து அத்தியாவசியம் தான். ஆனால் அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் நம்ம மைண்டில் இருக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட் மட்டும்தான் நம்ம செலவு பண்ணணும். 1500க்குள்ளே தான் நம்ம ஒரு ஹெல்மெட் வாங்குறோன்னா கண்டிப்பாக அந்த பட்ஜெட்குள்ளே மட்டும்தான் நம்ம வாங்கணும். அதே மாதிரி குவாலிட்டி இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்து தான் வாங்கணும். அதில் நம்ம வந்து எதுவும் காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. ஆனால் நம்ம வந்துட்டு 1500ல என்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் ஹெல்மெட் கிடைக்குது, இல்லை ஒரு 1500க்குள்ளே தான் நம்ம ஒரு க்ராசரியே வாங்குகிறோம் அப்படின்னா கூட, இப்போ வீட்டில் வந்து 2 பேர் தான் இருக்கோம், அடிக்கடி நம்ம வந்து சமைக்க மாட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு தான், அந்த சின்ன அமௌண்ட்டில் எதெல்லாம் அவசியம் அப்படியோ அதை மட்டும் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணி அதே மாதிரி இவ்வளோ பட்ஜெட்குள்ளே தான் இவ்வளோ லிட்டர் ஆஃப் ஆயில் தான் வாங்குகிறோம். இந்த மாதிரி அது எதை வேணாலும் இருக்கலாம். ஆனால் இப்போ ஒருத்தரோட ஃபேமிலி ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி லைஃப் ஸ்டைல்ஸில் இருப்போம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பட்ஜெட்டை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது மட்டும் நம்ம மைண்டில் இருக்கணும். இவ்வளோ பட்ஜெட்குள்ளே தான் இந்த மந்தெல்லாம் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு இருக்கலாம். இல்லை ஒரு க்ராசரி இவ்வளோ தான் நம்ம வாங்கணும், இப்படி தான் இருக்கணும். சில எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது. ரெண்ட் ஆகட்டும், கரண்ட் பில் ஆகட்டும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தி இது பண்ண முடியாது. பட் நம்ம கையில் இருக்க அந்த எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். நம்மளுக்கான தேவைகள் எல்லாம் எது எதுவோ அதை நம்ம சுருக்கிக்க முடியும். ரெண்ட் வந்து நம்ம இவ்வளோதான் பே பண்ணோம் அப்படின்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக அங்கே போய் நம்ம பார்கெயின் பண்ண முடியாது. பட் நம்ம தேவைகளில் நம்ம வந்து செலவு பண்ணுறப்போ சிலது வந்து நம்ம வந்து இவ்வளோதான் இதுக்கு
அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதை மட்டும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அதை தாண்டி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அது வந்து நல்லதுக்கு இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒன்றுமே வாங்குறீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பட்ஜெட்டை வந்து நீங்களே உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஒரு பேகுனா நம்மளுக்கு வந்து ஒரு 500க்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குள்ளேயோ இல்லை அதுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் இந்த பட்ஜெட்குள்ளே தான் நான் எதிர்பார்க்குறேன்ற ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் வந்து வச்சுருக்கணும். அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அமையணுமே தவிர நம்ம நினைச்சதை விட அதிகமாக செலவு பண்ணி வாங்குறோன்னா அதுக்கு தரம் இருக்கா, அதுக்கு ஏற்றது இருக்கான்னு யோசிச்சு நீங்கள் வாங்கலாம், தவறு கிடையாது. ஆனால் எப்பவுமே நம்மளுக்கு இதுதான் பட்ஜெட்டுன்னு நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம்ல, அந்த பட்ஜெட்குள்ளே தான் நம்ம வந்து ஏதோ ஒன்றுமே எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பட்ஜெட்டை இவ்வளோ தான் நம்ம செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் ஆகிடுங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டெப்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து என்னென்னா நம்ம வந்து ரெகுலராக ஒரு பணத்தை சேவ் பண்ணி வைக்கணும். இது எப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளே ஒன்று வந்து கிரியேட் பண்ணணும். என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சின்னதாக ஒரு உண்டியில் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஒரு 200 ருபீஸ் எடுத்து வைக்க போகிறேன். எவ்ரி மந்த் நான் தவறாமல் ஒரு 200, 500, 1000 அப்படின்னு நீங்கள் எடுத்து வைக்கிறது. இந்த மாதிரி ரெகுலராக உங்களுக்கே ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணிக்கணும். இப்படி பண்ணுறதுனால நம்மளால கொஞ்சம் அமௌண்ட்டாக கூட இருக்கலாம், பெரிய அமௌண்ட் கூட உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் அது வந்து ரெகுலராக நம்ம வந்து தவறாமல் எவ்ரி மந்த் இவ்வளோ தான் நான் சேவ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி நான் 50 ருபீஸ் சேவ் பண்ணுவேன் என்னோட எக்ஸ்பென்ஸில் அப்படின்னு நீங்கள் அது கூட எடுத்து வைக்கலாம். இல்லை நீங்கள் வந்து 100 ருபீஸ் உங்களால் சேவ் பண்ண முடியும் பர் டே அப்படின்னா சேவ் பண்ணுங்கள். இல்லை பர் டே 100ன்னு நீங்கள் வந்து டோட்டல் 31 டேஸ்க்கும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி ஒரு அவ்வளோ அமௌண்ட்டுன்னு எடுத்து வச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 50 ருபீஸ் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா எவ்ரிடே நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சால் எடுத்து வைங்க. இல்லைன்னா பர் டே 50 ருபீஸ் எடுத்து வைக்கிறத வந்து இன்டூ 31 ஆர் 30 டேஸ் இருக்குன்னா எவ்வளோ பணம் வருதோ அதை நீங்கள் வந்து ஒரு 1500 வருதுன்னா அதை கண்டிப்பாக எடுத்து உங்களோட உண்டியில் எடுத்து வச்சுக்கோங்க. உண்டின்றதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம வந்து என்னவே இந்த காலத்தில் டெக்னாலஜி அப்படி இப்படின்னு சொன்னால் கூட நம்ம வந்து கண்டிப்பாக செலவு பண்ணிடுவோம். பட் உண்டின்றப்ப நம்மளுக்கே அது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் இது நம்ம வந்து கை போட்டு எடுக்க மாட்டோம். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம், உடைக்கவும் மாட்டோம். அதனால நீங்கள் கண்டிப்பாக ஒரு உண்டியை மெயின்டைன் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு நீங்கள் வந்து ரெகுலராக சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சீட்டி எதனா கட்டுறீங்கன்னா கூட அது கூட ஒரு ரெகுலர் சேவிங் தான். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ரூட்டீன் இருக்கணும். இதை தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம் இந்த மந்த் அப்படின்னு நீங்களே ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ருபீஸாக இருக்கலாம், 500 ருபீஸாக இருக்கலாம். உண்டியில் நான் 500 ருபீஸ் எவ்ரி மந்த் போடுவேன் அப்படின்னு நீங்கள் எடுத்து வைக்கிறதா இருக்கலாம். இல்லை கோல்டு சீட்டி நீங்கள் வந்து கட்டுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 2000 ருபீஸ் நான் எடுத்து வச்சு கட்டிடுறேன்னா கூட அதுவுமே ஃப்யூச்சர் சேவிங்ஸ் தான். நம்ம வந்து இன்றைக்கி சின்ன சின்னதாக சேவ் பண்ணுறது வந்து நாளைக்கு வந்து பெருசாக நம்மளுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கும். நம்ம சேவ் பண்ணுறப்ப கூட அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. பட் ஒரு அமௌண்ட்டாக நம்ம கையில் நிற்கிறப்ப அதோட வேல்யூவே தனி தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களால் முடிஞ்சால் பெரிய அமௌண்ட்டை கூட நீங்கள் சேவ் பண்ணுங்கள். பட் ரெகுலராக சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம வந்துட்டு நம்மளோட நீட்ஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். என்னென்னா நம்ம ஒரு ரெண்ட்டு, ஸ்கூல் ஃபீஸ், அப்புறம் கரண்ட் பில், சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் இருக்கலாம், க்ராசரி இருக்கலாம், வீட்டுக்கு தேவையான எல்லாம் ரொம்ப அவசியம் எதுவோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த செலவுகளை ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் பண்ணிடணும். ரெண்ட், ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் வந்து மாதம் ஆனால் நம்மளுக்கு வந்துடும், கேஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கான பட்ஜெட்டை எடுத்து வச்சுட்டு அது போக இருக்கிறத தான் நம்ம அடுத்தடுத்து தேவையாக இருக்க வாண்ட்ஸ், நம்மளோட அடுத்த வாண்ட்ஸ்க்கு, அதாவது துணி இருக்கலாம், அந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம வந்து வெளியே போய் சாப்பிட்றதா இருக்கலாம். இதெல்லாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து யோசித்து பிளான் பண்ணி நம்ம செலவு பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது எதுக்குன்னா அவசியமான பேசிக் நீட்ஸ், மனுஷனுக்கு என்ன பேசிக் நீட்ஸோ அதெல்லாம் நம்ம தீர்த்து தான் ஆகணும். அதுக்கான அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சு தான் ஆகணும். மந்த்லி அதை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்து வச்சுட்டு அதுக்கான இம்பார்ட்டன்ஸை நம்ம கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட ரெண்ட் என்ன, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில் என்ன இந்த மந்த்து, ஸ்கூல் ஃபீஸ் என்ன, சீட்டி, இந்த மாதிரி எதனா உங்களோட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்து வைக்கணும். அந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் அது போக இருக்க பேலன்ஸில் தான் நம்ம அடுத்தடுத்து செலவுகளை பண்ண ட்ரை பண்ணோம். கடன் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டோம்.
ஸோ கண்டிப்பா 1, 2 நம்ம ஒரு விஷயத்துக்கு வாங்கியிருப்போம். அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு தீர்த்துறணும். எப்படி நம்ம வந்துட்டு பேசிக் நீட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோமோ, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கடனெல்லாம் என்ன இருக்கு? இந்த மந்த் நம்ம இவ்ளோ இவ்ளோ ஒதுக்கி வைக்கிற அமௌண்ட்ல வந்து இந்த கடனை இவ்ளோ மந்த்ஸ்ல நம்ம தீர்க்கணும் அப்படின்னு நம்மளே வந்து ஒரு டைம் டேபிள் மாரி கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ கடன் இருந்தே இருக்கும். கடன் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கடன் நம்ம வாங்கிட்டா கூட அத எப்படி நம்ம இஎம்ஐஸ் இருக்கலாம். லோன்ஸ் அந்த மாரி எதனா நம்ம எடுத்திருப்போம் இல்லையா? ஸோ அத வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. எப்படி நம்ம ஒரு 6 மந்த்ஸ்ல இத வந்து கிளியர் பண்ணணும். இல்ல ஒரு 1 இயர்ல நம்ம வந்து இந்த டெப்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நம்ம மைண்ட்ல இருக்கணும். ஸோ நம்ம எப்படி பேசிக் நீட்ஸ ஃபர்ஸ்ட்டு கிளியர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்மளோட டெப்ட்ஸ் அதாவது கடன் எல்லாம் நம்ம வந்து தீர்த்துடணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன எக்ஸ்பென்ஸ்ல நம்ம வந்து என்ன மிச்சம் மீதி என்ன இருக்கோ, அதில எப்படி நம்ம ஒழுங்கா பிளான் பண்ணி மந்த்தெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட்டு யோசிக்கணும். ஸோ இத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. கடன் இல்லாம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். கடன் வாங்கிட்டாலும் யோசிக்காதீங்க. அத எப்படி கிளியர் பண்ணணும்? எவ்வளோ அமௌண்ட் குடுத்தா நம்மளோட கடன் தீரும் எவ்ரி மந்த் அப்படின்னு நீங்க வந்து ஒரு ரஃப் கால்குலேஷன் போட்டே ஆகணும். ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஸ்டெப் என்னன்னா, நம்ம வந்துட்டு எப்பவுமே ரிவ்யூ பண்றோம். நம்ம எவ்ரி மந்த் இதெல்லாம் தான் நம்ம செலவு பண்ணோம். இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணியே ஆகணும். ஏன்னா, நம்மளுக்கு அப்பதான் நெக்ஸ்ட் மந்த்க்கான மோட்டிவேஷன் கிடைக்கும். இப்ப வந்துட்டு நான் இந்த மந்த் வந்து உண்டியில இவ்வளோ சேவ் பண்ணேன். இல்ல ஒரு கோல்டு சீட்டு இவ்வளோ கட்டினேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு மந்த் எண்ட்ல நீங்க வந்து என்னெல்லாம் பண்ணீங்க இந்த மந்த் ஃபுல்லா அப்படின்றத வந்து நீங்க ரிவ்யூ பண்ணியே ஆகணும். ஸோ இதுக்கு ஒரு நோட் புக்க நீங்க கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணுங்க. உங்களுக்கே ஒரு மாஸ் டிஃபரன்ஸ் தெரியும். என்னன்னா நம்ம இவ்ளோ பண்ணியிருக்கோமா அப்படின்னு மோட்டிவேட்டும் ஆகலாம். அதே மாதிரி இதெல்லாம் நம்ம தேவையில்லாத பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு நீங்களே நினைச்சு வந்து திருத்திக்க ட்ரை பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒரு நோட் புக் இல்ல ஒரு டைரி எதுவா வேணாலும் இருக்கலாம். அத மெயின்டெயின் பண்ணுங்க. அத வந்து ரிவ்யூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் மந்த் நம்ம என்னெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு பாருங்க. எதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல அப்படின்றதையும் நீங்க வந்து ரிவ்யூ பண்ணி இந்த மாதிரி நீங்க ட்ராக் பண்ணி ரிவ்யூ பண்ணி வைக்கிறப்போ, உங்கள நீங்களே அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். நம்ம டே டு டே, மந்த்லி எவ்ரி மினிட் வந்து நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டே இருந்தா தான் நம்மள நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பா நம்மளோட செலவுகளையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு இப்படி நினைக்கலாம், நம்மனால என்ன பண்ணிட முடியும்? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நடக்குமான்னா, கண்டிப்பா நடக்கும். நானுமே இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணேன். என்னால நெறையவே மாற்றம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ உங்களுக்குமே இதுலருந்து டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா. ஃபாலோ பண்ணிட்டு நீங்களே வந்து சொல்வீங்க. ஸோ கண்டிப்பா இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. மனுஷங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து அட்ஜஸ்டபிளா இருக்கணுமே தவிர, நம்ம வந்துட்டு இது வேண்டாம், இது வேண்டும் அப்படின்னு நம்மனால சொல்லிட முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரை